Hi friends, welcome and welcome back to my channel Dara's Cooking Demo. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு தோசை வெரைட்டி தக்காளி தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க இதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கறவங்க ப்ளீஸ் கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ டிஷ்க்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தறலாம். நான் வந்து இந்த கப்ல மெஷர் பண்ணியிருக்கேன். 1 கப் இட்லி அரிசி, 1 கப் பச்சரிசி, அரை கப்பு வந்து பாசி பயிறு, ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து. நான் வந்து ஒரு 4 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். 2 இன்ச் இஞ்சி வந்து ஃபைன் பீஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 1.5 டீஸ்பூன் ஜீரகம். நான் வந்து ஒரு 10-12 வரமிளகா எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள், இட்லி அரிசி, பச்சரிசி, பாசி பருப்பு. சாரி, நான் இன்க்ரீடியன்ஸில் பாசி பயிர் சொன்னேன்னா பாசி பருப்பு சொன்னேன்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து பாசி பருப்பு தான் போடணும். அப்புறம் உளுந்து, அது மட்டும் நல்லா கழுவிட்டு ஒரு 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஊறி இருக்குது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க வரமிளகா, மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருந்த இஞ்சி, வரமிளகா, ஜீரகம் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம அந்த தக்காளி வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம இது தனியாக அரைச்சிக்கலாம். இப்போ அதெல்லாமே சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ அந்த மிக்ஸி ஜார்லேயே நம்ம அந்த அரிசி உளுந்தெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம நான் வந்து நல்லா கழுவிட்டு தான் ஊற வச்சுருக்கேன்னா அந்த ஊற வச்சுருக்கிற தண்ணியிலே நான் வந்து அரைச்சிக்குவேன். இப்போ அந்த கடைசி வாய் அரிசி வந்து அரைச்சிருக்கேன். அது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான உப்பு அதையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் அதையும் கூடவே சேர்த்து எல்லாம் ஒன்றா அரைச்சிக்கலாம். இப்போ அந்த அரைச்ச மாவு கூட நம்ம இந்த கடைசி அரைச்ச அந்த தக்காளி பேஸ்ட் அதெல்லாமும் சேர்த்துக்கலாம். அந்த ஜார் கழுவுன கொஞ்சம் தண்ணி மட்டும் இது கூட சேர்த்துக்கிறேன். மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கொஞ்சம் இட்லி மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். நம்ம தோசை தான் ஊற்ற போகிறோம், அதனால் இந்த மாதிரி இருக்கணும். இப்போது மாவு வந்து ரெடியாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஆக்சுவலாக இந்த மாவு வந்து ஃபெர்மெண்ட் ஆக தேவையில்லை. நம்ம அரைச்சோன்னா அப்படியே ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சு சூடாக ரெடியாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நம்ம ப்ளெயின் தோசையாகவும் ஊற்றிக்கலாம். இது வந்து ப்ளெயின் தோசை. எல்லாம் எண்ணெய் ஊற்றி சுற்றியும் அந்த தோசை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாம். கலரே பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் ஊற்றி காமிச்சு வந்து ப்ளெயின் தோசை, ப்ளெயினாகவும் ஊற்றலாம். நான் வந்து பெரிய வெங்காயமும் கொத்தமல்லியும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆனியனும் அந்த கொத்தமல்லியும் நான் வந்து இந்த மாவில் சேர்த்திக்கிறேன். இது வந்து ப்ளெயினாகவும் ஊற்றலாம். அப்படியே நான் ஊற்றுறது காமிச்சு வந்து ப்ளெயின் தோசை. இது வந்து ஆனியன் கொத்தமல்லி போட்டு கலந்து ஊற்றின தோசை. இதுவுமே வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ நார்மலாக நீங்கள் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு கொஞ்ச நேரம் வேகறக்கு விட்டுட்டு இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போது 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. சூப்பரான டேஸ்டியான, பார்க்குறக்கே அவ்வளோ எம்மியாக அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கிற தக்காளி ஊத்தப்பம், தக்காளி தோசை எப்படி வேணால் சொல்லலாம். சுட சுட ரெடியாக இருக்குது. இப்போது நான் வந்து இட்லி பொடியோடு நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சர்வ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் என்ன சட்னி வேணால் நீங்கள் வந்து காம்பினேஷன் சூப்பராக தான் இருக்கும். இப்போ வந்து ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லான, ரொம்ப எம்மியான, ரொம்ப டெலிஷியஸான தக்காளி தோசை சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. டின்னர் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுக்குமே ஏற்ற ஒரு சூப்பரான டிஃபன் இது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிடுங்க.
இப்போ எங்கள் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். என்னோட எல்லா புது வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then stay blessed and be happy always. Thank you.